Hi friends, welcome to Deva Foods. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரட் அல்வா தான். கேரட் அல்வா செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுத்துர்க்கேன், ஒரு கிளாஸ் ஃபுல்லா பால் எடுத்துர்க்கேன், 1/2 கப் அளவுக்கு கேரட் துருவி வச்சிருக்கேன், சக்கரை 3/4 கப் எடுத்துக்கோங்க, பாதாம் கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன், முந்திரி, ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 4 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் கரைஞ்சதும் முந்திரியும் பாதாமும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, முந்திரியும் பாதாமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து இது கூட துருவி வச்சிருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கேரட்டை. இது பாருங்க, நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் வந்து குக்கிங் டைம்ன்றது வந்து ரொம்ப கம்மி தான் நமக்கு. திடீர்னு யாருன்னா விருந்தாளிங்க வந்துட்டாலோ, திடீர்னு எதனா ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேரட் அல்வா ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. நல்லா வதக்குங்க. இதுலேருந்து தண்ணி விடும் கொஞ்சம். இப்போ பாருங்கள், இந்த நீரெல்லாம் வற்றி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து 3/4 கப் சர்க்கரை வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை போட்டதும் பாருங்கள் நல்லா தண்ணி விடும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஸ்பீடு வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த சர்க்கரை நல்லா சுருண்டு அந்த கேரட்டோட ஒன்றாகும். அந்த டைமில் ஒரு கிளாஸ் பாலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா இப்போ வேகணும். அந்த பாலும் சர்க்கரை எல்லாம் ஒன்றா திரண்டு நல்லா ஒன்றா வேகணும். அந்த கேரட்டோட நல்லா திக்காக மாறும். நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த பால் எல்லாமே இந்த பால் எல்லாமே வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காவை தட்டி விட்டுடலாம். ஏலக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு கிளறிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கேரட் அல்வா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.